வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஹேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இது முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை சொல்கிறோம். ஸோ இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 3 அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று டெர்மக்ஸ், 𝗪𝘁𝗀𝗃, மெட்டாஸ்ப்ளாய்ட் 3 யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெர்மக்ஸ் நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெர்மக்ஸ்லாம் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் தனியாக, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 𝗪𝘁𝗀𝗃 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 𝗪𝘁𝗀𝗃 அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கும் நம்ம அட்டாக் பண்ண போகிறவரோட ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கும் ஒரு டனல் க்ரியேட் பண்ணுறோம் இன்டர்நெட்டில். ஸோ அதுக்கு தான் 𝗪𝘁𝗀𝗃 யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனோன்னே இப்படி தான் காட்டும் டேஷ்போர்டு. ஸோ இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளாட்ஃபார்ம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது நம்ம விண்டோஸ், மேக்கு, லினக்ஸு, ஸோ ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது என்னென்னா லினக்ஸ் 𝗪𝘁𝗺𝗀𝗀 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதை நம்ம இன்டர்னலாக இருக்கிற டெர்மக்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா டெர்மக்ஸ் ஐக்கான் காட்டும். அதில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது 𝗪𝘁𝗀𝗃 ஒரு நேம் மட்டும் போட்டு அதை டெர்மக்ஸோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் சேவ் பண்ணுறோம். ஓகே, இப்போது டெர்மக்ஸ் கன்சோல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு 3 கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக்கேஜ் இன்ஸ்டால் ரூட் -repo. ஸோ இதை இப்போ நமக்கு 𝗪𝘁𝗀𝗃 நமக்கு டெர்மக்ஸில் வந்துருச்சா அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்எஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜிப் ஃபைல் காட்டுதா, 𝗪𝘁𝗃.zip காட்டுது. ஓகே, இப்போ நம்ம அன்சிப் பண்ணணும். அன்சிப் ஸ்பேஸ் 𝗪𝘁𝗃.zip. ஓகே, இப்போ மறுபடியும் எல்எஸ் போட்டிங்கன்னா நமக்கு அன்சிப் ஆயிடுச்சு. ஸோ 𝗪𝘁𝗃 எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, டெர்மக்ஸோட ஹோம் ஃபோல்டரில் இருந்தால் மட்டும்தான் 𝗪𝘁𝗃 ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மூவ் கொடுத்து MB கமாண்ட் கொடுத்து 𝗪𝘁𝗃 $home கேப்ஸ் லெட்டரில் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா 𝗪𝘁𝗃 நமக்கு ஹோம் ஃபோல்டருக்கு போயிடும். ஸோ பார்த்துட்டிங்களா, இப்போ நமக்கு 𝗪𝘁𝗃 ஹோம் ஃபோல்டருக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ PWD பப்ளிக் ஒர்க் டைரக்டரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்குன்றது தெரிஞ்சிடும். இதெல்லாம் பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ நான் ஒய்ஃபைலேருந்து இன்டர்நெட் மொபைல் டேட்டாவுக்கு நான் மாறுறேன். ஸோ ஹாட்ஸ்பாட்டையும் நீங்கள் டம்மியாக ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 𝗪𝘁𝗃 மொபைல் டேட்டாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த ரூட்டர் டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ உங்கள் மொபைலில் இன்டர்நெட் மொபைல் டேட்டாவுக்கு மாற்றிக்கோங்க. ப்ளஸ் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது கீழே இங்கே பார்த்துட்டிங்கன்னா கனெக்ட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட கீ கொடுத்துருப்பாங்க, ஆத் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. இதை வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் இதை ரீசெட் பண்ணி வேறு டோக்கனாகவும் மாற்றிக்கலாம் இந்த கன்சோல்லேருந்தே. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆத் டோக்கன் எதுக்கு அப்படின்னா, அந்த டெர்மக்ஸில் நமக்கு ரன் ஆகிறத நம்ம ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேட் கொடுக்கணும். ஓகே, இப்போது இதை காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் டெர்மக்ஸில் போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நமக்கு ஒரு வார்னிங் வரும், பட் அதை இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா .𝗪𝘁𝗃 அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் காட்டும் அதில். ஓகே, இப்போது TCP வழியாக தான் ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. 𝗪𝘁𝗃 ஸ்பேஸ் TCP ஸ்பேஸ் உங்கள் போர்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வந்துடும், ஆன்லைன்னு காட்டிடும். அந்த 2.tcp.𝗪𝘁𝗃.io இருக்கு இல்லையா, அதான் ஹோஸ்ட் நேம். கோலன் வச்சு பக்கத்தில் ஒரு போர்ட் நம்பர் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சோல் வரும். நீங்கள் அதில் டெர்மக்ஸோட 2வது அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2வது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு நீங்கள் இப்போது மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெப்போ இன்ஸ்டால் பண்ணணும். pkg ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் unstable -repo அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேக்கேஜோட ரெப்போஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஆல்ரெடி இன்ஸ்டால் இருந்தால் அப்டேட் ஆகும். 2வது கமெண்ட் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா
pkg ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் மெட்டஸ்பிளைட். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால இந்த கமெண்ட் கொடுக்கல. இது வந்து ஒரு 500 MBக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ உங்கள் இன்டர்நெட் வந்து பார்த்துக்கோங்க, மொபைல் டேட்டாவில் இருப்பீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மெட்டஸ்பிளைட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால டேரெக்டாக நான் கமெண்ட் போடுறேன். ms_venom இதை யூஸ் பண்ணி நம்ம இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஏபிகே ஃபைல் ஒன்று ரெடி பண்ண போகிறோம், ஒரு பேலோட் ஃபைல். அந்த ஃபைலில் தான் வந்து நம்மளோட ஹேக் பண்ணுறதுக்கான கோர் இருக்கும். அந்த ஏபிகே ஃபைலில் தான் இன்னொரு ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஹேக் பண்ண போகிறோம். இப்போ ms_venom போட்டு பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ற கமெண்ட்ஸ் இருக்கும். நான் கமெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ms_venom -a மீன்ஸ் ஆர்கிடெக்சர் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பிளாட்ஃபார்ம். இப்போது இந்த ms_venom நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஏபிகே ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் exe ஃபைல் இல்லை RPM. ஸோ இது வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இதில். ஸோ நான் இங்கே இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் _TCPயோட லொக்கேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். இதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்க லொக்கேஷன். நீங்கள் இந்த கமெண்டை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் உங்களோட ஹோஸ்ட் நேமையும் போர்ட் நம்பரையும் மாற்ற மறந்துடக்கூடாது. சாரி. ஓகே, இப்போது நம்ம இப்போ தான் இங்கே வந்து 𝐿host அப்படின்னு கொடுக்குறோம். 𝐿host மீன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட். இங்கே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, 𝗪்சிராக்கில் நம்ம க்ரியேட் பண்ண ஹோஸ்ட் நேம். நீங்கள் ஹோஸ்ட் நேமை வந்து நீங்கள் 𝗪்சிராக்கோட கன்சோல்லேருந்து போய் பார்த்துக்கலாம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2.tcp.𝗪்சிராக்.io. ஸோ இதுதான் ஹோஸ்ட் நேம். அதாவது நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டை இன்டர்நெட்டில் கன்வெர்ட் பண்ணி இந்த ஹோஸ்ட் நேமை மாற்றி அனுப்பியிருக்கோம். ஸோ இப்போது யாராவது இதை ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அது நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ இது ஒரு டனல் மாதிரி ஒர்க் ஆகுது. இந்த மெத்தடில் தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ போர்ட் ஃபார்வர்டிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டாவது வந்து 𝐿port கொடுக்குறோம். 𝐿port மீன்ஸ் லோக்கல் போர்ட். இப்போது அதுக்கு பக்கத்தில் கோலன் வச்சு இருக்கு இல்லையா, அதுதான் 𝐿port. ஸோ அதை இங்கே கொடுத்துருவோம். இந்த போர்ட் நம்பர் வழியாக இப்போ 15487 அவங்க ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு 4545 போர்ட்டில் நமக்கு வரும். ஓகே, இப்போது உங்களோட ஏபிகேவோட நேம் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அவங்க சந்தேகப்படாத மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ மிஸ்டேக் இருக்குது. ஓகே, பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஏபிகே ஃபைல் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். உங்களோட ரேம் ஸ்பீடு, ஆண்ட்ராய்டோட ரேம் ஸ்பீடை பொறுத்து இது வந்து மாறும். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏபிகே ஃபைல் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் netkings.apkன்னு க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பேரில் வைக்கிறீங்களோ அதே பேரில் அங்கே க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து லோக்கல் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு மாற்றணும். அதுக்கு வந்து சிபி கமாண்ட் போட்டுக்கோங்க. டவுன்லோட்ஸ்க்கு நான் மாற்றிடுறேன். ஓகே, இப்போ டவுன்லோட்ஸ்க்கு நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம MSF கன்சோல் இங்கே தான் நம்ம முக்கியமாக நம்ம பண்ண போகிறோம். MSF கன்சோல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த MSF கன்சோல் பார்த்துட்டிங்கன்னா இதில் நிறையா ஃப்ரேம் ஒர்க்கு, நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நாங்கள் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றா நாங்கள் அந்த பேக்கேஜஸ் பற்றிலாம் போடுறோம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் கன்சோல் இருக்கும். MSF5 இப்போ நான் யூஸ் பண்ணுறது. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அடுத்து ஒரு 4 கமாண்ட் இங்கே போடுற மாதிரி இருக்கும். யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் மல்டி ஹேண்ட்லர். ஸோ இதுவும் ஒரு லொக்கேஷன் தான். இது நம்ம இந்த ஹேண்ட்லர் லொக்கேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுவும் டைம் எடுக்கும்.
ஓகே, இப்போது நம்ம வந்து நம்ம பேலோட் க்ரியேட் பண்ணது 𝗪𝘁_TCP தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேலோட நம்ம இங்கே செட் பண்ணிடுறோம். ஓகே, 𝗪𝘁_TCP. ஓகே, நான் அந்த கமெண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் கமெண்ட்லாம் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்ஸ்லாம். ஓகே, இப்போ செட் லோக்கல் ஹோஸ்ட் நம்ம செட் பண்ணணும். இங்கே நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறப்போ லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு மட்டும்தான் கொடுக்கணும். இது வந்து உங்களோட ஆண்ட்ராய்டோட ஹோஸ்ட் நேம். ஓகேயா? ஸோ இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறப்பெல்லாம் நீங்கள் ஐபியும் கொடுக்கலாம். இப்போது செட் எல் போர்ட் வந்து லோக்கல் போர்ட், நம்ம அங்கே க்ரியேட் பண்ண போர்ட்டு 4545 க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போது நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ஏபிகே ஃபைலை விக்டிமோட மொபைலில் நம்ம எப்படியாவது இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஏபிகே ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே மெட்ரிப்ரிட்டர்னு ஒரு கன்சோல் வந்துடும். அதில் நீங்கள் ஹெல்ப்புன்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன அவங்கவுங்க ஃபோனில் என்னென்ன அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற கமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து ஸ்க்ரீன்ஷாட், வெப்கேம், மைக்கு ரெக்கார்டிங், வெப்கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது. நீங்கள் இங்கேருந்தே அவங்களோட மொபைலில் வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணணுனாலும் நீங்கள் இங்கேருந்தே பண்ணலாம். ஆப்பை ரன் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இதில் பண்ணலாம். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் பண்ண முடியும். உங்கள் ஃபோனை யாராவது இப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்க்ரீன்ஷாட்டுன்ற கமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஃபெசிலிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நான் இப்போது இன்ஸ்டால் பண்ணியிருக்க மொபைல் வந்து கொஞ்சம் லோ வெர்ஷன் மொபைல் தான். ஸோ ரெக்கார்ட் நீங்கள் மைக் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் அங்கே ரெக்கார்ட் ஆனது உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோர் ஆகிரும். அந்த மிஷின் அந்த ஆண்ட்ராய்டோட ஐபி பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஸ்டோரேஜையும் நீங்கள் செக் பண்ணலாம், என்னென்ன ஃபைல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இப்படி உங்கள் மொபைலில் யாராவது இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் லிங்க் வரலாம். ஸோ வேறு ஒரு ஏபிகே ஃபைலோட இந்த ஏபிகே ஃபைலையும் பைண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து நிப்பாடுறது அப்படின்னா, இன்ஸ்டால் ஆப்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்ன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் மொபைலில். அதில் போய் எல்லாத்துலேயுமே நாட் அலவுடுன்னு வச்சுருங்க. குறிப்பாக வந்து க்ரோம், வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே அலவுடுன்னு இருக்கும். அதை வந்து நாட் அலவுடுன்னு மாற்றிடுங்க. ஸோ உங்களோட அனுமதி இல்லாமல் உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் எங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ.